கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்க இருதயம் பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கா? ஏதோ ஒரு மனிதனையும் சூழ்நிலையும் கண்டு பயத்தோடும் கலக்கத்தோடும் இருக்கிறீங்களா? இன்றைக்கு உங்ககிட்ட தான் ஏசப்பா பேசுறாரு. யோவான் 14:27 உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமாங்க, நீங்க எதற்கும் கலங்காம பயப்படாமல் இருங்க. ஏன்னா ஏசப்பா உங்க கூடவே இருக்காரு. அவர் உங்க கூட இருக்கும்போது எந்த காரியத்தினாலையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. தாவீது கோலியாத்த 5 கல் 1 கவன் எடுத்துக்கிட்டு கர்த்தர் என்னோடு இருப்பார் என்ற விசுவாசத்தோடு நான் எதற்கும் கலங்க மாட்டேன், எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று கோலியாத்தை வீழ்த்தினா. எலியா பாகால் தீர்க்கதரிசிகளை எதிர்த்து நின்ற போது அவர்கள் 120 பேர் நின்றார்கள். ஆனால் எலியாவின் பக்கம் அவன் மட்டும்தான் நின்றான். ஒருவேளை அந்த காலையை எரிக்க வானத்திலிருந்து அக்னி வரலனா அவன் அங்கேயே கொல்லப்பட்டு இருப்பான். ஆனா அவன் விசுவாசத்தோடு கர்த்தர் என் கூட இருப்பார், அவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார் என்று விசுவாசித்து பயப்படாமலும் கலங்காமலும் எதிர்த்து நின்றான். கர்த்தர் அவன் விசுவாசத்தையும் ஜபத்தையும் கேட்டு வானத்திலிருந்து அக்னியை வரவழைத்து காளையை பட்சித்து போட்டு அவனை உயர்த்தி வைத்து ஒரு ரட்சிப்பை உண்டாக்கினார். இன்றைக்கு நீங்களும் எலியா போல தாவீது போல மலை போன்ற காரியங்களை எதிர்த்து நிற்கிறீங்களா? நீங்களும் விசுவாசத்தோடு இருங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து பாருன்னு தைரியமா இருங்க. நீங்க அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்துவார். மறுபடியும் ஏசப்பா சொல்றாரு, உங்க இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. ஆமீன்.